இப்பொழுதும் கூட நாம் தியானிக்க வேண்டிய பகுதி, அது அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 10வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை நாம் தியானிக்கப் போகிறோம். பேதுருவின் தரிசனம், த விஷன் ஆஃப் பீட்டர் என்ற ஒரு தலைப்பிலே தான் இதை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 2 பரிசுத்தவான்களை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நூற்றுக்கு அதிபதியாய் இருந்த கொர்நெலேயு என்ற யூதர் அல்லாத ஒரு மனுஷனை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றும் கர்த்தருடைய சீஷராக இருந்து ஒரு யூத குலத்திலிருந்து வந்த பேதுருவை குறித்தும் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். 2 பேரும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு தேவ பிள்ளைகளாய் அவர்கள் இருந்தார்கள். இந்த 9வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது, அதற்கு முன்னரே கொர்நெலேயுவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை பத்தி அதுல அவனைப் பற்றி சொல்லி இருக்கிறதை நாம் பார்த்துவிட்டு, பவுலுக்கு என்ன இந்த அப்போஸ்தலனாகிய பீட்டருக்கு என்ன நேர்ந்தது என்பதை குறித்து நாம பார்க்கலாம். இதுல கொர்நெலேயு பற்றி சொல்லும் பொழுது 10வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நெலேயு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் ஒரு 100க்கு அதிபதியாக இருந்தான். கொர்நெலேயு எனப்பட்ட அந்த பேர் கொண்ட அந்த மனுஷன் அந்த செசரியா எனப்பட்ட பட்டணத்துல இருந்தான் என்று பார்க்கிறோம். அவனை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்படி என்று அவனை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். தான தர்மங்களை செய்கிறவனாயிருந்தான். அவன் எப்பொழுதும் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். ஒரு நாள் காலையில 9ஆம் மணி நேரத்துலன்னு சொல்லுது. இந்த 9ஆம் மணி நேரம்னாக்கா, இது யூத அந்த கேலண்டர் பிரகாரம் 3 மணி 3 PM. சாரி. அதாவது 3 மணி ஈவினிங்ல அவன் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்துக் கொண்டு இருக்கிறான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் அப்படின்னு இந்த இடத்தை சொல்லியிருக்கு. அவன் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அவன் ஒரு தரிசனத்தை காண்கிறான். அவனை நோக்கி ஒரு அப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷனை நீ இது 4வது வசனத்தை பார்க்கும்போது அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே இது என்ன தரிசனம் என்று கேட்கிறான். என்ன தரிசனம் அவனுக்கு வந்துச்சுன்னா, தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நெலேயு என்று அழைக்கவும் பிரதியுத்தரமாக தரிசனம் கண்டு அவன் உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுவதாக அவர் சந்நிதியிலே வந்து எட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷனை அனுப்பி பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை கூப்பிடு, அழைப்பி என்று சொல்றார். அவன் ஒரு தோல் பதனிடுகிற சீமோன் என்னும் ஒருவனிடத்துல தங்கி இருக்கிறான்.
அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார் ஆண்டவர். தேவ பிள்ளைகள் தரிசனம் காண்பது பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தரிசனம் மூலமாக தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அதைப் போலத்தான் உண்மையும், உத்தமனும், பயபக்தியும் உள்ள இந்த கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாக சொல்றாரு, "நீ பேதுருவை நீ எச கூப்பிடு. அவனை நீ அழைத்து அவன் சொல்லுவதை நீ கேளு. அவன் உனக்கு எல்லாவற்றையும் விவரிப்பான்." அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு கீழ்ப்படிந்து கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர்ச்சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து, இந்த இடத்துல பாருங்க, தேவ பக்தியுள்ள ஒருவனை அழைக்கிறாரு. தன்னிடத்தில் இருந்த 2 வேலைக்காரர்களை அவனோடு கூட அழைத்து போய் பேதுருவை பார்க்கும்படி அவன் அனுப்பி வைக்கிறான். இது கொர்நேலியு அவனுடைய வீட்டிலே நடந்த காரியம். அதே போல ஆண்டவர் பேதுருவோடு கூட பேசுகிறார். அவனும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு தேவ பிள்ளையாக இருந்தான். ஆண்டவருடைய சீஷரில் ஒருவனாக இருந்தான். அவனிடத்துல ஆண்டவர் பேசுறார். இத பாருங்க 9வது வசனத்திலிருந்து. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்திற்கு சமீபித்து வருகையில், பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது வீட்டிலே ஏறினான். இவன் 9ஆம் மணிக்கு ஜெபம் பண்றான் கொர்நேலியு. அடுத்த நாள் 6 மணிக்கு 6ஆம் மணி நேரத்துல இந்த இடத்துல பேதுரு ஜெபத்துல அவன் வீற்றிருக்கும் பொழுது, அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளிலும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி வருகிறதையும், தரையில் விடப்பட்டிருக்கிறதையும் அவன் பார்க்கிறான். அதிலே பூமியில் உள்ள சகல 4 கால் ஜீவன்களும், காட்டு மிருகங்களும், ஊரும் பிராணிகளும், ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதை கண்டான். அந்த அந்த துப்பட்டியில என்னென்ன இருக்குதுன்னா, காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அதுல இருக்கிறத அவன் பார்க்கிறான். அல்லாமலும், பேதுருவே நீ எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிருது. பேதுருவே நீ எழுந்திரு, இதை அடித்து புசி அப்படின்னு அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது. அதற்கு பேதுரு என்ன சொல்றான் பாருங்க, 14வது வசனம். பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசிப்பது இல்லை. இவன் யூத குலத்தில் இருந்து வந்தவன், யூத கலாச்சாரங்களை பின்பற்றுகிறவன். யூதர்கள் அசுத்தமுள்ள எந்த ஒரு பிராணியையும் அவர்கள் சாப்பிடுவது இல்லை. அதையெல்லாம் அவர்கள் ஒதுக்கி வைப்பார்கள், அவைகள் அசுத்தமுள்ளவைகள் என்று. ஆனால் இந்த அதைத்தான் பேதுரு வெளிப்படுத்துகிறான். அசுத்தமான இவைகளை நான் சாப்பிடுவது இல்லை அப்படியாக அவன் சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். அப்பொழுது தேவன், சுத்தமுள்ளவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படி உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த கூட்டில் இருந்த எல்லாம் திரும்ப வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆண்டவர் 3 முறை அவங்கிட்ட பேசுறார். நீ எடுத்து புசி புசின்னு 3 முறை சொல்றார். ஆனாலும் அவன் தயங்கி இருந்த பொழுது அந்த கூடு வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு என்ன சொல்றான் 17வது வசனத்துல, நான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியு அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியில் வந்து நின்றார்கள்.
கொர்நேலியுவில் அனுப்பப்பட்ட அந்த 3 பேரும் பேதுருவை தேடிக்கொண்டு அவன் வாசல் அருகே வந்து நிற்கிறார்கள். பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் இங்கே இருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு இங்க இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அவங்க வீட்டு முன்னாடி நிக்கிறாங்க. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கையில் ஆவியானவர், இதோ 3 பேர் உன்னை தேடுகிறார்கள் அப்படின்னு பேதுரு கிட்ட சொல்றார், உணர்த்துறார். 3 பேர் உன்னை தேடி வந்திருக்கிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனிடத்துல ஆண்டவர் பேசுகிறார். எதற்கு நீ சந்தேகப்படாத, நான் தான் அவர்களை அனுப்பி வைத்து இருக்கிறேன், நீ அவர்களோடு கூட நீ போ என்று பேதுருக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்று கேட்கிறான். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லோரிலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டிற்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாக கட்டளை பெற்றார் என்றார். பரிசுத்த தூதன் வந்து சொல்றாரு, உம்மை கூப்பிட்டு உம்மிடத்திலிருந்து வார்த்தைகளை எதிர்பார்த்து அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது பேதுரு அவர்களை அழைத்து அவர்களுக்கு உபகாரம் செய்து மறுநாளிலே அவர்களோடு கூட புறப்பட்டான். யோப்பா எனும் பட்டினத்தராகிய சகோதரில் சிலரும் அவனோடு கூட போனார்கள். அப்படி என்று பார்க்கிறோம். இதுல பாருங்க, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டா பலவிதமான பேதங்கள், பலவிதமான வேற்றுமைகள், இனத்தை குறித்த வேற்றுமைகள். இனம்னாக்கா ஒரு கம்யூனிட்டி. மதத்தை குறித்த மதத்தை வைத்து ஒரு வேறுபாடுகள், ஜாதியை வைத்து வேறுபாடுகள், அவனுடைய பேசுகின்ற மொழியை வைத்து வேறுபாடுகள், ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் ஆல்சோ கவுண்ட். இவன் தமிழன், இவன் கன்னடன், இவன் மலையாளி, இவன் ஹிந்தி பேசுகிறவன், அப்படி என்று மொழியை குறித்து வேறுபாடுகள். இனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, இவன் நாடார், இவன் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன், இவன் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன், அப்படி என்று கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் கூட சில வேளைகளில இந்த கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓட்டிக்கொண்டு இருக்கிறோம். பழைய காலத்துல ஒரு பாடல் இருக்கிறது, சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமேன்னு. சுடுகாட்டை பார்த்து தான் ஒருத்தன் கவிஞர் இப்படியாக பாடுவான். அந்த இடத்துல தான் ஈக்குவாலிட்டி இருக்குது. அந்த புதைக்கிற அந்த இடத்துல தான் ஈக்குவாலிட்டி இருக்குது. யாரை வேணாலும் கொண்டு போய் புதைக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவ கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டாக்கா அதெல்லாம் கூட வேறுபாடு இருக்கு. அவர்களுக்கென்று, இந்த இனத்திற்கென்று ஒரு சுடுகாடு, அந்த இனத்திற்கென்று ஒரு சுடுகாடு அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு வைத்து இருக்கிறத சில ஊர்களில நாம பார்க்கிறோம். இது மறுக்க முடியாத ஒரு உண்மை, மறுக்க முடியாத ஒரு உண்மை. அது நமக்கு ஒரு கேவலத்தை உருவாக்குகிற ஒரு காரியம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்துல எல்லோரும் சமம். எல்லோரும் நாம் ஆதாம் ஏவாள் மூலமாகத்தான் இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா மனுஷர்களும் உருவாக்கப்பட்டார்கள் என்று நம்ம நம்புறோம். அப்போ ஒரே இனத்தினிலிருந்து தான் எல்லாமே உருது. அதற்கு பிறகு எப்படி இந்த வேறுபாடுகள் உருவானது? நீ இந்த ஜாதி, நீ இந்த மொழி பேசுகிறவன், இந்த மொழி பேசுகிறவன் என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு வேறுபாட்டை உண்டாக்கி கொண்டு அதன்படி போய்கொண்டு இருக்கிறோம். அதை போலதான் இந்த பேதுரு கூட ஒரு யூத இனத்திலிருந்து வந்தவன். அந்த யூத கலாச்சாரங்களை அவனோட உடம்பில ஊறி போயிருந்தது. அவர்கள் சாப்பிடுவதைத்தான் இவன் சாப்பிடுவான். மற்றத
அந்த சாப்பிடுகிறவர்கள் எல்லாம் அசுத்தமானவர்கள் என்ற ஒரு பார்வை அவனுக்குள்ள இருந்தது. யூதர் அல்லாதவர்களை அவன் வெறுக்கிறவனா இருந்தான். அவர்களோடு கூட எந்த ஒரு ஒரு அம் ஒற்றுதலும் இல்லாமல் அவர்களோடு கூட பழகுகிறதை அவன் அருவருக்கிறவனாய் இருந்தான். அந்த பேரியர தான் ஆண்டவர் இந்த இடத்துல உடைத்து போடுகிறார். அவனுக்கு ஒரு தரிசனத்த கொடுக்கிறார். இதை நீ அடித்து புசி என்று சொல்லும் பொழுது அவன் சொல்றான், இது அசுத்தமானவைகள். அசுத்தமானவைகள் என்று சொல்லும் பொழுது 10வது அதிகாரம் 15வது வசனத்தை சொல்றார். தேவன் சுத்தமாக்கினதை அசுத்தம் என்று நீ சொல்லாதே அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு சொல்றார். தேவன் படைத்த எல்லாம் சுத்தமானவைகள் தான். நீ அசுத்தம் என்று எப்படி அதை சொல்லுகிறாய்? தேவன் படைத்த எல்லா மனிதர்களும் ஒரே ஈக்குவலா தான் நீ பார்க்கணும். ஒருவரை வேறுபடுத்தி நீ பார்க்கக்கூடாது. அவனுடைய கண்கள் அந்த இடத்திலே திறக்கப்பட்டதை இந்த இடத்துல பார்க்கிறோம். நீ யூதர் அல்லாதவர்களை நீ வெறுத்து ஒதுக்கிக் கொண்டு இருக்கிறாய். ஆண்டவர் படைப்பிலே எல்லோரும் சமமானவர்கள் தான். நான் அனுப்பி இருக்கிற அந்த கொர்நேலியு அனுப்பி இருக்கிற ஆட்களோடு கூட நீ போ. அவர்களுக்கு நான் சொல்ல நினைக்கிற காரியத்தை நீ போய் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லு என்று ஆண்டவர் அவனுக்கு அறிவுரை கூறி அவர் வெளிப்படுத்துகிற இந்த தரிசனம். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இணைந்திருக்கிற நாம் கூட எத்தனையோ காரியங்களில ஒரு வேறுபாட்டை கொண்டு நம்முடைய கண்களிலே உலகப் பிரகாரமாய் பார்க்கிறவர்களாய், ஓ, இவன் திருநெல்வேலி சேர்ந்தவன், இவன் தேவ பக்தி உள்ளவன், ஓ, இவர்களா, இவங்க நாடார் சேர்ந்தவங்க, அவங்களுக்கும் நமக்கும் ஒத்து வராது, இவங்க இந்த இந்த ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றவங்க, இவர்கள் ஒரு தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவர்கள், இவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் சரியா வராது. அப்படி என்று நினைக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல துணையை தேடுகிறதுல முதற்கொண்டு எல்லாவற்றிலும் அவர்கள் பாரம்பரியத்தை பார்க்கிறவர்கள். இந்த உலகத்தில அவர்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் ஒன்றி மற்ற சமூகத்தை வெறுக்கிறவர்களாய், மற்ற சமூகத்தை நேசிக்காதவர்களாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய இந்த பகுதி அப்படிப்பட்ட ஒரு வேற்றுமை பார்க்கிற ஒரு மனிதர்களாய் நாம் இருந்தா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். உன்னை போல நீ பிறனையும் நேசிக்கிற ஒரு உள்ளம் உனக்கு இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆவிக்குரிய வகையில எல்லோரும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இதுல ஜாதி, மொழி, இனம் என்று சொல்லி எந்த வேற்றுமையும் பார்க்காமல் எல்லா சமூகத்தின் மீதும் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்கணும். எல்லா சமூகத்தையும் நாம் நேசிக்கிறவர்களாய் இருக்கணும். அவர்கள் எந்த மொழி பேசுகிறவர்களாய் இருந்தாலும் அவர்களிடத்துல நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். தேவனுடைய கிருபையை நாம் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். ஒரு குறைந்த ஒரு அறிவோடு நாம் அவர்களை வேறுபடுத்தி எந்த விதத்திலும் நாம் பிரிவினைவாதத்தை தூண்டுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நம்ம ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்று நாம் சொல்லிக் கொள்ள முடியாது. ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செய்து கொண்டு இருக்கிறாய்? இந்த உலகத்துல எல்லோரையும் சமமாக நேசிக்கிற ஒரு பிள்ளையாக நீ இருக்கிறாயா? பேதுரு அப்படிப்பட்டவனாய் இருந்தான். யூதர்களை மாத்திரம் அவன் விரும்புகிறவனாய் இருந்தான். யூத கலாச்சாரத்தை மாத்திரம் அவன் பெருமை பாராட்டுகிறவனாய் இருந்தான். ஆனால் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட எல்லாமே சுத்தமானவைகள் தான். எதையும் நீ அசுத்தம் என்று சொல்லாதே என்று சொல்லி
அவனுக்கு அறிவுறுத்திய தேவன் இன்றும் நம்மோடு கூட அந்த காரியத்தை குறித்து நம் உள்ளத்திலே நாம் தூண்டப்படும்படியாக பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒருவேளை மறைமுகமாக நான் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ஆனாலும் எனக்கு உள்ளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரிவினையை பார்க்கின்ற ஒரு மனிதனாய் இருக்கிறேன். ஜாதி என்ற வெறியில நான் ஊறிப்போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது பிரகாரம் இந்த உலகத்திலே எல்லா மனிதரும் ஈக்குவல் தான். எல்லோரும் சமம். நாம் வேற்றுமை பாராட்டுகிறவர்களாய் ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரால் படைக்கப்பட்ட அத்தனையும் சுத்தமானவைகள் தான். எத்தனையோ காரியங்கள் இந்தியாவில் கூட பார்க்கிறோம். மாமிசம் சாப்பிடுபவர்களை கொலை செய்கிற காரியங்களை பார்க்கிறோம். நாங்கள் தெய்வமாக வணங்கக்கூடியதை நீங்கள் தின்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை கொலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்றுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இன்று பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். எனது பார்வை எது அசுத்தம் என்று நான் நினைக்கிறேனோ அந்த அசுத்தங்கள் எல்லாம் நீர் படைத்தவை, நீர் படைத்த யாவும் பரிசுத்தமாக்கப்பட்டவை. உமது கிருபை எல்லோருக்கும் ஒன்றானதுதான். எனக்கென்று ஒரு கிருபை, அவர்களுக்கென்று ஒரு கிருபைன்னு நீங்க பிரிச்சு ஆண்டவர் கொடுப்பதில்லை. எல்லோருக்கும் அவருடைய கிருபை மாறாது இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கிருபையை உடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் காட்டிய அந்த வாக்குத்தத்தங்களைப் போல நாம் ஒவ்வொருவர் மீதும் மாறாத அன்பை எடுத்து சொல்லுகின்ற ஒரு கருவியாய் என்னை மாற்றும் ஆண்டவர், என்னை பயன்படுத்தும். நான் இந்த உலகத்தில் வேற்றுமை பார்க்கக்கூடாது. அவர்கள் எந்த சாதி, எந்த மதம், எந்த இனம் என்று சொல்லி நான் யாரையும் வேறு பிடித்து பார்க்கக்கூடாது ஆண்டவர். எல்லோருக்கும் ரத்தம் சிவப்பு தான். எல்லோருடைய வியர்வையும் அது வெளிவருகின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஒன்றுதான். மற்றவர்களுக்கு மாத்திரம் வியர்வை வரும்போது அது சிவப்பா வரல. எல்லோருக்கும் ஒன்றுதான். எல்லோரையும் ஆண்டவர் ஒன்றாகத்தான் உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட வேற்றுமைகளை மறந்து ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த ஒற்றுமையோடு ஒருமுகத்தின் ஆவிய பெற்றவர்களாய் எல்லோரையும் நேசிக்கிற ஒரு கிறிஸ்தவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம் தகப்பனே. நீர் எங்களோடு கூட பேசின காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஒரு விசை நாங்கள் வேறுபட்டு இருந்தால், அதை ஏற்றுக்கொள்ளாமல் இதுவரை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், ஆண்டவரே இப்பொழுதே அந்த எண்ணத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம். நீர் இந்த உலகத்தில் உருவாக்கின யாவரும் சமம். யாரையும் நாங்கள் வேறுபடுத்தி உயர்வோ தாழ்வோ, அவர்கள் உயர்ந்த சாதியோ தாழ்ந்த சாதியோ, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் மனிதர்கள், உம்மால உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று எங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரே நாங்கள் உறுதி பூண்டவர்களா எல்லா வேற்றுமைகளையும் மறந்து எல்லோரையும் நேசிக்கிற ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு இந்த காலை வேளையில கொடுக்கும்படியா, ஒருவேளை எங்களுடைய மனதில அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால், பிரிவினை காரியங்கள் இருக்குமானால்,
அதையெல்லாம் எடுத்து போட்டு எங்களையும் ஆண்டவரே நீர் சுத்தமாக்கி இருக்கிறீர் என்று நாங்கள் மனதார விசுவாசிக்கிறோம், மனதார நம்புகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு மாறுதலை எங்களுடைய உள்ளத்தில நீர் கொடுத்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை அப்படிப்பட்ட செவையான பாதையில நீர் எங்களை வழி நடத்துவதற்காய் உமக்கு நன்றி. துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.